ஓம் சாந்தி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகி இறை சக்திக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்று நாம் இங்கு இணைந்திருப்பது பரதவசி முனிவர் எனப்படும் பரத்வாஜ முனிவர் வழங்கிய ஆகம வேதம் எனும் நூலை பற்றி, அதோடைய ஞான கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் அதுல அவர் கூறியிருக்கிற அந்த முறைமைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டும் நம்ம எல்லாம் இங்க இணைஞ்சிருக்கோம். அவருக்கும் எனது நன்றி உரித்தாகுக. பரதவசி முனிவர் என்பவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக இருக்கிறார். சப்த ரிஷிகள் துருவ நட்சத்திரம் எனப்படும் சப்த ரிஷி மண்டலம் எனப்படும் அதுல அவங்க எல்லாருமே ஒளி உலகு அப்படின்னு சொல்ற இதுல அவங்க ஒளி உடல் பெற்று ஒளியோட ஒளியாக அங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த ஒளி உலகுல இந்த சப்த ரிஷிகளையும் தவிர அனைத்து ஒளி உடல் அடைந்த அனைத்து பாரவான்களும் ரிஷி முனிவர்களும் சித்தர்களும் யாரெல்லாம் அந்த லைட்டனிங் இதுல பாடி எடுத்துக்கிறாங்களோ அந்த ஒளியாகவே மாறுறது, அவங்க அங்க இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உடல் அடுக்குகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே விடுத்து அவங்க தன்னை ஒளியா மாத்திக்கிறாங்க. அந்த ஒளியா மாத்தி கொடுறதுக்காக அவங்க தவம் இருக்கிறாங்க, யோகம் செய்யறாங்க, நிறைய பயிற்சிகள் செய்யறாங்க, முயற்சிகள் செய்யறாங்க. பல வருஷ காலம் தவம் இருந்து, பல நூற்றாண்டு காலம், 1000 காலம், பல யுகங்கள், பல கல்பங்கள் கூட தவத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே முயற்சியும் பயிற்சியும் செய்து கொண்டு அவங்க ஒரு நிலை அடைந்து அந்த நிலையில ஒளி உலகுல இருக்காங்க. அந்த ஒளி உலகத்திலிருந்து இந்த சப்த ரிஷிகள் இந்த உலக மாற்றம் வரப்போகிறது. இந்த உலகம் அப்படிங்கிறது கலியுகமாக இப்ப இருக்கு. 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், பாப்பர யுகம், கலியுகம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த கலியுக கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம இந்த சத்தியயுகமும் இந்த கலியுகமும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எடுக்கிறதுல கலியுகத்திலிருந்து சத்தியயுகம் அந்த அந்த பீரியட் தான் இங்க ரொம்ப ஒரு பொக்கிஷமான பீரியட். எப்படி ஒரு தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உயர்ந்ததா வைரம் வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி வைரம் போன்ற ஒரு யுகம் என்ன அப்படின்னா இந்த சங்கம யுகம் எனப்படுறது. இந்த கடைசி ஒரு 100 ஆண்டுகள் சங்கம யுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இது கலியுகமும் சத்தியுகமும் சங்கமிக்கிறது இல்லையா, அந்த இடத்துலதான் ஆத்மாக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்குது. இது வரைக்கும் மிருகமா இருந்தோம், மிருக குணங்கள் கொண்டு இருந்தோம் இல்லையா. மனிதர்களுக்கு நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. அதுல 5 அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா மிருகங்கள் குணமா இருக்கு. ஒரே ஒரு அறிவு தான் நமக்கு இந்த மனிதனாகி, மனிதன்ல இருந்து மகானாகி, மகான்ல இருந்து மகோன்னத நிலை அடையணும். நம்ம நான் யார் என்று அறிந்து கொண்டு தேவி தேவதைகள் ஆகிறது, ரிஷி முனிவர்கள் ஆகிறது, சித்த பெருமக்கள் ஆகிறது, மேலும் ஒளி உலகம் அடைகிறதுன்னு சொல்லிட்டு படிகள் பல இருக்கு. எப்படி ஒரு கொலுப்படி எப்படி இருக்குல்ல வரிசையா இருக்கிற மாதிரி நமக்கும் இந்த ஆத்மீகத்திலையும் படிகள் பல இருக்கு. மனிதனிலிருந்து மகான் ஆகிறதே பெரிய விஷயம். பெரிய விஷயம், பெரிய முயற்சி, பல நூற்றாண்டுகள் அதுக்கு ஆகுறது. ஏன்னா ஆன்மா என்ன ஆகணும் அப்படின்னா நிறைய அந்த ஆன்மா தன்னை மாத்திக்க வேண்டிக்கு. ஆன்மா இங்க இந்த கலியுகத்துல என்ன ஆயிடுறது, அந்த கலியுகம்ங்கிறது எப்படி இருக்கு, சேரு மாதிரி இருக்கு. அதுல இந்த ஆன்மா சிக்கி தவிச்சு அதோடைய ஒளி இழந்து அப்படியே தூய்மையா வெள்ளையா ஸ்படிகம் போன்ற வைரம் போன்ற மின்னற ஆன்மாவா இந்த நம்ம மனசோடைய கசடுகள், நம்ம எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே என்ன பண்ணிடுறது அப்படின்னா அதை அப்படியே நம்ம வீட்டுல ஒரு வைரக்கல்ல அடுப்படியில வச்சிருந்தா என்ன ஆகும், 2-3 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா வைரம் வச்சிருந்த மாதிரியே தெரியாது, ஒரு கூழாங்கல் மாதிரி ஆயிடும் இல்லையா. அதுல அந்த புகை, எண்ணெய் பிசுக்கு, அந்த டஸ்ட் எல்லாம் படிஞ்சு அதே மாதிரி இந்த கலியுகம் அப்படிங்கிற இந்த கசடான யுகம் இது. இங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிறோம்ல, நம்மளாமே ரொம்ப 40% தான் நல்லவங்களா இருக்கும், 60% கெட்டவங்களா இருக்கும். ஆனா நமக்கெல்லாமே இங்க நல்லவங்கன்னு பேர் இருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிலுக்கு போல, யாரும் நம்மள கையும் களவுமா திருடினோம்னு கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்லாம் எப்படி இருக்கு, தூய்மையற்றதா இருக்கு. ஏன்னா பிறருடைய முன்னேற்றத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப மனம் விகாரப்பட்டு போயிருது. என்னடா அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களாமா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கலாமா அப்படின்னு தோணுது. அது மாதிரி நானும் இருக்கணும்னு தோணுது, ஆசையா இருக்கு. அடுத்தவங்களை பார்த்துதான் ஆசைப்படுறோம். நம்மளே உயர்த்திக்குள்ள நமக்கு ஆசையே இல்லை. அவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி கார் வாங்கணும், இவங்கள மாதிரி வீடு வாங்கணும், அவங்க புருஷன் மாதிரி என் புருஷன் இருக்கணும், அவங்க பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி இருக்கணும், அவங்களுக்கு நல்ல குடும்பமா அமைஞ்சு போச்சு, பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்லி பிறரை பார்த்து பொறாமப்படுறதும், பிறரை பார்த்து கவலைப்படுறதுமாவே இருக்க ஆன்மா என்ன பண்றது, தூய்மை அடைந்து விடுகிறது. அப்ப கேட்கலாம், அப்ப செல்ஃபிஷா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமா, ஆன்மீகத்துக்கு மட்டுமே நம்ம செல்ஃபிஷா தான் இருக்கணும். நம்ம சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கலாம், அன்பு எல்லாத்தையும் கொடுக்கலாம், ஆதரவு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு அவங்கவங்க செல்ஃபிஷா இருந்தா அவங்கவங்க தான் உயர முடியும்.
இப்ப நான் என்னதான் உங்களோட இங்க 1 ஹவர் பேசுறேன் 2 ஹவர் பேசுறேன் அப்படின்னா கூட மீதி நேரத்துல எனக்கான எனக்கு நான் சுய முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வீட்டு வேலை செய்யறோம். அப்ப 8 8 16 போயிடுறது, இன்னொரு 8 தான் இருக்கு இல்லையா? அந்த 8 மணி நேரத்துல இந்த மாதிரி யாருக்கான நல்லது சொல்றது, அது மாதிரி நம்ம ஒரு 2 மணி நேரம் செலவு பண்றோம். வெட்டி பேச்சு, இந்த அக்கம் பக்கத்துல பேசுறது, இப்ப நிறைய பேச வேண்டியிருக்கு, கடைக்காரனோட பேசுறது, அதெல்லாம் பண்ணா கூட நமக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த ஆன்மா முன்னேறணும் அப்படிங்கணும். ஏன்னா ஆன்மா சுயமா தானா முன்னேற முடியாது. ஆன்மா நம்ம மனதை கொண்டு அறிவை கொண்டுதான் அதை முன்னேற்ற முடியும். ஏன்னா அது சாட்சியா தான் இருக்கு, அது எதுவுமே செய்யாது, செயல் எதுவுமே செய்யாது. அது வெறும சாட்சியா இருக்கு. நம்மளோட எல்லா குப்பைகளையும் வாங்கி தனக்குள்ள கொட்டிக்கும், நம்மளோட எல்லா நல்ல விஷயங்களையும் வாங்கி தனக்குள்ள கொட்டிக்கும். அப்ப எது அதிகமா இருக்கோ, எதை கொண்டு நீங்க நிரப்புறீங்களோ அதை பொறுத்துதான் ஆன்மா முன்னேறும். அப்ப நல்ல விஷயங்களை செய்யணும். அதுதான் இங்க பேசிக்கா புரிச்சுக்கணும். இப்ப நல்ல நற்செயல், நற்சிந்தனை, நற்சொல், இதனால நம்ம நிரம்பணும் அப்படிங்கறத நம்ம ஒரு சங்கல்பமா வச்சுக்கணும். நான் செய்யற ஒரு செயலும் கரெக்ட் சரியா இருக்கா, யாருக்கும் துன்பம் தராம இருக்கா, யாருக்கேனும் நன்மை தருவதாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது மாதிரி சொல்லும் போது இந்த ஒரு சொல் ஒரு சொல்லும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு நவரத்தனம் மாதிரி நம்ம சொற்கள்லாம். அப்ப அந்த சொற்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சரியா சொல்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெளிவிடுறோமோ, நிறைய செலவு பண்ணோம், பேச்சு நிறைய பேசினோம்னா என்ன ஆகுறது, நம்மள்ட்ட இருக்க பொக்கிஷம் எல்லாம் வீணடிக்கிறது. அப்ப சரியானதை பேசணும், அது ஒரு வேல்யூபிளா இருக்கணும். அப்படி நம்ம பேசுற பேச்சுல எப்பயுமே நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினோம்னா அதுல 8 வார்த்தை 9 வார்த்தை தேவையற்ற, அதுல ஒரு 6 வார்த்தை தேவையில்லாம இருக்கும், ஒரு 3 வார்த்தை தப்பு தப்பா இருக்கும், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தை தான் ஏதாவது கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். ஆனா இங்க நம்ம பேசுற ஒரு வார்த்தையுமே ஒரு வேல்யூபிளா இருக்கணும். நமக்கோ அதை யார்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ அவங்களுக்கோ நற்பலன் தரதா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். மத்த நேரம்லாம் என்ன பண்ணணும், நம்ம வாய் அழகா ஷட் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். சாட்சி பாவத்துல என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒன்னும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நடக்கிறது நல்லாவே நடக்கிறதுப்பா, நல்லபடியாவே நடக்குது அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, எந்த தேவையற்ற செயலும் செய்ய மாட்டோம் இல்லையா? அந்த கர்மாக்கள்லாம் தேவையற்ற வினை பயன் செய்யும் போதுதானே கர்ம வினைன்னு ஒண்ணு வருது. அந்த கர்ம வினை குட்டா இருந்துச்சுன்னா நமக்கு நன்மை பயக்கிறது, அதுவே பேடா இருந்துச்சுன்னா நமக்கு தீமை பயக்கிறது செயல்கள். அதனால நற்செயல் செய்யறோமா அப்படிங்கிறதுலயும் கவனம் வேணும். இப்ப எண்ணம் தான் சொல்லா வருது, சொல்லுதான் செயலாக்குறோம். இப்படித்தானே போய் அந்த பைய எடுத்துட்டு வா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா போய் எடுத்துட்டு வரும். நம்ம மனசுல முதல்ல என்ன ஒருத்தருக்கு தோணும், பைய எடுத்துட்டு வரணும்னு தோணும். அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இப்ப இந்த இன்னொருத்தர் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கச்சு எண்ணம் சொல்லாகி சொல் செயலாகிறது அப்படிங்கச்சு அந்த சொல்லுல இருந்து செயலுக்கு போகும்போது சரியா செய்யறோமா அப்படிங்கிறத பாக்கணும். நம்மளுமே என்ன பண்றோம், சிந்தனை பண்ணிதான் செயல் பண்றோம். இப்ப சிந்திக்கும் போதே சரியானதை சிந்திச்சிட்டோம்னா செயல்படுத்தும் போதும் சரியானதா செயல்படுத்தலாம். சிந்திக்கும் போதே சரியானதை சிந்திச்சோம்னா அது பேசும்போதும் அந்த சொல்லும் நல்ல சொல்லா வரும். இப்ப இதுலதான் நம்ம கவனம் வைக்கணும். நற்செயல், நற்சிந்தனை, நற்சொல்ல நம்ம எப்பயுமே கவனம் வைக்கணும். அப்ப லொடலொட பேசிட்டு இருக்கிற நம்மளுக்கு என்ன ஆகணும், பேச்சு கம்மியாகும், செயல்பாடு கம்மியாகும், கவனம் மட்டுமே இருக்கும். நம்ம இங்க இருக்கோங்கிற கவனம் மட்டும் இருக்கும், என்ன செய்யணுங்கிற கவனம் மட்டுமே இருக்கும். ஏன்னா எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், எதுக்காக வேணா செய்யலாம், அப்படித்தானே நம்ம மைண்ட் செட்ல நம்ம ஒரு இருப்பா இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம அது எதுவுமே இல்லாம நம்ம என்ன செய்யணும், எது செய்யணும், எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு கவனம் வேணும். அந்த கவனம் அப்படிங்கறதுதான் என்ன சொல்லுவாரு ஓஷோ, விழிப்புணர்வுன்னு சொல்றாரு. சரியா? அந்த கவனம்னா அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது கிடையாது, நாம என்ன செய்யணுங்கிறத கவனிக்கிறது. சுய கவனம் வேணும். செல்ஃபா நம்மளே பாத்துக்கக்கூடிய தன்மை வேணும். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயம் தீர்த்தாச்சு, உறவுக்காரங்களுக்கு நியாயம் தீர்த்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நியாயம் தீர்த்துட்டோம் இல்லையா? இவன் நல்லவன், இவன் நல்லவன், இவ கெட்டவன், இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நிறைய எல்லாருக்கும் நம்ம நியாயம் தீர்த்தாச்சு. ஏசுபிரான் என்ன சொல்றாரு, ஈசுவா எனப்படும் ஏசுபிரான் என்ன சொல்றாருன்னா, நீ யாருக்கும் நியாயம் தீர்க்க வேண்டாம், நியாயம் தீர்க்கிறவன் மேல இருக்கான், என்னோட அப்பா இருக்கா, அவர் பார்த்து பாருன்னு இருக்காரு. சோ நம்ம நியாயம் தீர்க்கறதுக்காக வரல, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளை கவனிச்சு விழிப்புணர்வோடு நடத்தின்னு போய் நம்மளுடைய சுயம் விழிப்புணர்வு அடையணும். இப்ப சுயம்ங்கிறது என்ன, சுயம் புருஷ் அப்படிங்கிறது ஆன்மா தான், நல்லா புரிஞ்சுக்கணும். சுயம் புருஷ் அப்படிங்கிறது ஆன்மா தான். அந்த ஆன்மா விழிப்புணர்வு அடையணும். சரி, ஆன்மா விழிப்புணர்வு அடையணும். ஏற்கனவே நம்ம ஆன்மா தான், வைரம் போன்ற ஆன்மாவை தான் நம்ம தேவையற்ற விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு இதுகாரும் இந்த உலகத்துல எல்லாரையுமே சரி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சரி பண்ண நம்ம வரவே இல்லை, நம்மள சரி பண்ணிக்கதான் வந்திருக்கோம். அதுலதான் நிச்சய புத்தி வேணும். இப்ப நம்ம யாரா சரி பண்ண வந்தோம், ஹஸ்பண்டை சரி பண்ண வந்தோமா, ஒய்ஃபை சரி பண்ண வந்தோமா, புள்ளக்குட்டியை சரி பண்ண வந்தோமா, மாமியார் மாமனாரை சரி பண்ண வந்தோமா, அக்கா தங்க அண்ணா தம்பி, ஒன்ன சரி பண்ணிக்கதான் நீ வந்திருக்க. உனக்கான ஒன்ன நீ கரெக்ட் பண்ணிட்டு, ஒன்ன நீ சரி பண்ணிட்டு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஈசத்துடைய உணர்ந்து
விழிப்புணர்வோட அதை கவனிச்சு அது அது அதை மேல்படுத்தி உயர்வுக்கானதான் வந்திருக்கு. அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இதுதான் ஆன்மீகம். இதுக்குதான் சுத்தி சுத்தி என்னென்னவோ சொல்றோம். அத்வைதங்கிறோம், துவைதங்கிறோம், விசிஷ்டாத்வைதம்லாம் சொல்றோம். ஆனா மேட்டர் என்னன்னா, ஈசன்ட்டேந்து ஒரு துளி வந்திருக்கு. அது இந்த உலகத்துக்கு வந்துருது. இந்த புவி இருப்புல ஒரு ஈர்க்கப்பட்டு ஒரு ஆசையில வந்துருச்சு. அது வந்தா இங்க வெறுமை இருக்க முடியுமா? இங்க வெறுமை ஒரு ஆன்மா செயல்பட முடியாது. சோ அதுக்கு ஒரு உடல் கிடைக்கிறது. அந்த உடல் எடுத்து வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பல பல பிறவிகள் எல்லா விளையாட்டும் என்ன லாட்ஸ் ஆஃப் கேம்ஸ் முடிச்சிட்டோம். எவ்வளவோ விளையாடியாச்சு. ஆனா இப்ப லைட்டா நமக்கு ஒரு என்ன விளையாடியும் ஒரு ஹாப்பினஸே இல்ல, சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல. என்னடா அது சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருக்கு, ஹாப்பியே இல்ல, ஒரு ஃபுல்ஃபில்னஸே இல்ல, இது ஒரு எம்டியா இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம், வாழ்க்கை லைஃபே வேகா போறது அப்படிங்கிறோம். சோ இந்த வேகா ஏன் போறது அப்படின்னா, அப்ப நம்ம இந்த விளையாட்டுல இருந்த எதுவுமே நம்ம இல்ல. இங்க எல்லாரோடையும் இருந்த எந்த ஒரு பாட்டுமே நம்ம கிடையாது. இங்க போட்டுட்ட எந்த வேஷத்துலயுமே நம்ம பொருந்தி வரல. அப்ப நம்ம யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம சொல்றோம் இல்லையா, என் உயிரே போயின மாதிரி வலிக்குது, என் கண்ணு வலிக்குது, என் காது வலிக்குதுன்னு சொல்லி தனித்தனியா ஒன்னொன்னையும் சொல்லும்போது, அப்ப அந்த நான் என்ற அந்த ஒண்ணு வேற அப்படின்னு நமக்கு புரியுது. அந்த நான் அப்படிங்கிற ஒண்ணுதான் இங்க பேரறிவா இருக்கு, பேருணர்வா இருக்கு, பேரன்பா இருக்கு, பெருங்கருணையா இருக்கு. புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க பேரறிவு தான் இறைவன், ஒருத்தவங்க சொல்லுவாங்க பரமாத்மா தான் அப்படின்வாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அது பெருங்கருணையா இருக்கு. ஒருத்தர் ஒன்னொன்னா சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமாவுமே இருக்கிறது உனக்குள்ள இருக்கிற ஈச துளிதான். அவங்க சொல்லுவாங்க நான் வேறு பகவான் வேறு நினைக்கும் போது தவறு அப்படிம்பாங்க. அது அத்வைதம் அப்படிம்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இப்ப கங்கை தண்ணி கங்கையில ஓடின்னு இருக்கு. அதுல பல ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் குளிச்சு மூழ்கி பாவத்தை போக்கிக்கிறாங்க. நம்ம காசி சொம்பு மாதிரி குட்டியா இத்தனோண்டு ஒண்ணுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள அடைபட்ட காசி தீர்த்தம் மட்டும் இருக்கும் இல்லையா, சொம்புக்குள்ள அடைபட்ட காசி தீர்த்தம் மாதிரி உடம்புக்குள்ள அந்த ஈச துளி அடைபட்டு இருக்கு. அப்ப அது விடுதலை அடையிற வரைக்கும் அது ரெண்டும் ஒண்ணாக முடியாது. நான் கடவுள் ஆக முடியாது. நீ இது எல்லாத்தையும் உடைச்சு எறிஞ்சு வெளியில வரும்போதுதான் நீ கடவுள். இப்ப நீ எப்படி இருக்க, சொம்புக்குள்ள இருக்கு தீர்த்தம் மாதிரி உடலுக்குள்ள அடைப்பட்ட ஒரு ஈச துளிய வச்சுட்டு இருக்க. அதுவான காசி தீர்த்தமா இருக்கா, நமக்குள்ள இருக்கிற ஈசனான பழிச்சுன்னு இருக்காரு. அது அவரு தான் நம்மளுடைய எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்காரு குப்பையெல்லாம். அதனால அந்த ஈச துளி எப்படி இருக்கு, மங்கிதான் இருக்கு. அப்ப நீ கங்கை ஆகணும் அப்படின்னா அந்த காசி சொம்புல இருக்கிற தீர்த்தம் என்ன ஆகணும்னா அந்த சொம்பு உடைபடணும். அதை சுத்தி இருக்கிற அந்த சொம்பு உடைபடணும். அப்ப அது உடைபடும் போதுதான் அது போய் கங்கையோட கலக்க முடியும் இல்லையா. கங்கை கிட்ட வச்சுன்னு அதை சொம்ப விட்டாலும் கங்கை தனியா போகும், சொம்பு தனியா தான் இருக்கும். ஆனா எப்ப நம்ம அந்த கங்கை தீர்த்தமும் அந்த சொம்பு தீர்த்தமும் சேரும்னா அந்த சொம்பு உடைபடும். அப்ப அந்த சொம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த உடல் அடுக்குகளா பல உடல் வச்சிருக்கோம் இல்லையா. அது 15க்கு மேல எல்லாம் 10க்கு மேல 15க்கு மேல இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. நம்ம பொதுவா சொல்லுவோம் ஒருத்தர் 3 உடல்பாங்க, சில பேர் ஸ்தூச்சமும் ஸ்தூலம் ஒளி உடல் அப்படிம்பாங்க, சில பேர் அந்த வரிசையா அதை பத்தி சொல்லுவாங்க. ஆனா அவரு நிறைய இருக்கு, உங்க உடம்புல நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாரு அகத்தியர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. அப்ப பார்த்தா நம்ம இதையெல்லாம் உடையணும், ஒன்னொன்னா உடையணும். அந்த ஒன்னொன்னும் உடையும் போதுதான் அந்த நான் இது அல்ல, நான் இது அல்ல, இது அல்ல, இது அல்லன்னு உடையும். சரி உட்காந்து சொல்லிட்டே இருக்க முடியுமா? நான் சூட்சமும் இல்ல, நான் ஸ்தூலம் இல்ல, நான் ஒளி உடல் இல்ல, நான் அந்த அது ஒன்னொன்னா சொல்றோம்ல, சாப்பிட்டதுக்காக இருக்கிற உடல் கிடையாது, அது மாதிரிலாம் சொல்லிட்டே வரும். அது எதுவுமே சொல்லாமே நானே இல்ல, நான் நீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன்ட்டு சரண்டர் கொடுத்தோம். அப்பதான் நம்மளுக்கு நான்கிற தன்மையற்று நான் தான் எல்லாம் செய்யறேங்கிற அகங்காரம் விட்டு நம்ம சாதாரணமே அப்படிதான் சொல்லுவோம். நீ என்ன பண்ணிருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், நான் வீடு கட்டிட்டேன், நான் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அப்படி சொல்றோம். ஆனா அது சொல்லும்போது ஏதோ என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, ஏதோ என்ன பகவான் கருணையில அது முடிஞ்சது, என்ன வீடு கட்டியிருக்கோம், ஏதோ அவரோட கருணையில, அதாவது எல்லாத்திலையும் புரிஞ்சுக்கணும். இங்க நான் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம நினைச்சா கூட சில விஷயங்கள் செய்ய முடியாது. தட்டுலயே சோறு இருந்தாலும் பசி, வயது நிறைய பசி இருந்தாலும் சாப்பிடணுங்கிறது விதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். அப்பன்னு பார்த்து கெஸ்ட் வருவாங்க, நல்லா சூடா போட்டு வச்சிருப்போம், அவங்க போகவே மாட்டாங்க, சாவி வாங்கதான் வந்திருப்பாங்களா இருக்கும், பக்கத்து வீடாதான் இருக்கும். 2 hours பேசுவாங்க, நம்ம என்ன தட்டுல வச்சிருந்த சாப்பாடு ஆறி போயிடும், திரும்பி எடுத்து வாயில வச்சோம்னா சுத்தமா நல்லா இருக்காது. அப்ப நமக்கு சமைக்கப்பட்ட உணவு உனக்காகவே கொடுக்கப்பட்டது, உனக்கு நேரையே இருக்கு, அதை கூட நீ சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பிராப்தம் அப்படிம்பாங்க, அது இருந்தாதான் அது முடியும். இப்ப எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே இருக்கும் நம்மள்ட்ட, ஆனா அதை அனுபவிக்கிறதும் அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கும் வேற சூட்சம காரியங்கள் இருக்கு. அதை நம்மளால மாத்தவே முடியாது. இப்ப இது எல்லாமே இறை செயல்கிறதுல ஒரு புரிதல் இருக்கணும். இப்படி ஒன்னொன்னா புரியும் பொழுது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். நம்மளுடைய லைஃப்ல அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த ஒன்னொன்னா மூமெண்டா ஒன்னொன்னா நடக்கும்போது நொடி பொழுதும் கவனத்தோட பார்க்கும்போது பார்த்தா இங்க நம்ம திட்டமிடுறது நம்மளா இருந்தாலும், தீர்மானிக்கிறது நம்மளா இருந்தாலும், செயல்படுத்துறது நம்ம கிடையாது. நம்ம பிசிக்கலா கூட அதை செய்வோம். ஆனா நம்ம பிளான் பண்ணபடி அது நடக்காது. நம்ம பிளான் பண்ணது ஒன்னா இருக்கும், நம்ம தீர்மானிச்சது ஒன்னா இருக்கும்,
அது எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். சொல்லுவாங்கல்ல பிளானிங் பண்ணாதான் லைஃபுக்கு நல்லா போகும் அப்படின்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி எப்படி ஃபேமிலி நடத்தணும் எப்படி அப்படிலாம் நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க சொல்லி தருவாங்க. ஆனா இது எல்லாமே 100ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அழகா செட் ஆகும். மத்த 99 பேருக்கு தான் செட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே எதுவுமே இங்க நீ செய்யல. நீ நீ கருவியா இருக்கே ஒழிய செயல்படுத்துறது வேற ஒரு ஆற்றல் இருக்கு. அது பேராற்றலா இருக்கு. அதான் பேராற்றல், அதான் பெருங்கருணை, அதான் பேரறிவு. அப்ப அந்த 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 பேராற்றலுடைய நிச்சயிக்கப்பட்டபடிதான் நம்மளால முடியும். அப்படிங்கிறது புரிஞ்சுண்டா ஒண்டிதான் அந்த 4ங்கிறது கண்டிப்பா அப்பதான் உடையும். அது உடையும் பொழுதுதான் இப்ப நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுனால நான் அகம்பாவம் கிடையாது. நான் சாப்பிட்டேன், நான் கொடுத்தேன்னு ஒரு அழுத்தம் வரும். நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. ஆனா ஒருத்தர் உயர்ந்தவராக்குறதும் ஒருத்தர் தாழ்ந்தவராக்குறதும் அது கூட அந்த இறையருள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் டு எடா இருக்கோமோ, நானற்று இருக்கோமோ, அத்தனைக்கு அத்தனை பிரபஞ்சம் நம்மள வந்து ஆகர்ஷிச்சுக்கிறது. வெளியில எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் படைப்புக்கும் மட்டும் தெரிஞ்சா போறோம் இல்லையா? ஏன்னா படைப்பு தானே நம்மள உயர்த்த போறது இல்லையா? இப்ப வேற யாருக்கோ ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சு அவங்க நம்மள பின்னாடியே வந்து போற்றி நமக்காக ஒரு ஏதோ ஒரு அமைப்பு அமைச்சு நம்ம பேரெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சப்தம் இல்லாமலேயே சிவபகவான் சொல்லுவார் ஒரு ஞானம் சொல்லும்போது, வீட்டுல வெறும சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிற பெண் கூட என்னையே நினைச்சு நினைச்சு உயர் பதவி அடைஞ்சிருவா ஈஸியா. எந்த ஒரு ஞானமும் தெரியாது, எந்த ஒரு இதையும் எந்த ஒரு அறிவும் கிடையாது. இந்த எல்லாம் ஞானம் சொல்றேன்னு சொல்லி படிக்கிறோம். அதெல்லாமே கேட்டிருக்க மாட்டேன். ஆனா என் நினைவாகவே இருக்கும் பொருட்டு உயர் பதவி அடைவாங்க. அப்ப நம்மளுடைய அந்த பரமான்மா அப்படிங்கறத போய் நம்மளால, அந்த ஈசன் அப்படிங்கிறத போய் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா பல கோடி மைலுக்கு அப்பால் இத்தனை கோடிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எண்ணற்ற கோடி மைலுக்கு அப்பால அவர் ஒன்றாக இருக்கார், ஒளியாக இருக்கார் அப்படிங்கிற. சரி, அப்ப அவருடைய ரெப்ளிகா, அவருடைய துளி, ஈச துளி உனக்குள்ள இருக்கு. அதை நீ பார்த்து அதை நீ என்ஹான்ஸ் பண்ணும்போது அந்த பரமான்மாவோட உனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும், ஈஸியா கிடைக்கிறது. அவங்க 2 பேரும் வாக்கி டாக்கி மூலமாக இணையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. ஆன்மாக்கும் பரமான்மாக்குள்ள ஒரு வாக்கி டாக்கி தொடர்பு இருக்கு. சோ நம்ம இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவான்மாவை நம்ம கவனமாவே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, அதுட்டு இருக்கிற கரை திரைகள்லாம் அகன்றுடுது. இப்ப ஒன்றிலேயே கவனம் வைக்கும் போது என்ன ஆகுறதுன்னா மூச்சு போய் அங்க ஒடுங்குறது. அதுதான் இவங்க வாசி கதின்னு சொல்லிட்டு டெய்லி அடிவயத்திலேருந்து அந்த மூச்சை இழுத்து கொண்டு போய் அந்த பரமாத்மா, அந்த அந்த ஈசத்துளி சொல்றோம், ஜீவாத்மான்னு சொல்றோம் இல்லையா, அதுல கொண்டு செலுத்துவாங்க. அதை செய்வாங்க. அதை அப்படி இழுத்து அப்படி செய்வாங்க. ஆனா நீ கவனத்தை அந்த புள்ளியில வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய மூச்சு என்ன ஆகும்னா அப்படியே உள்ளுக்குள்ள ஒடுங்கி போய் அந்த ஆன்ம துளி மேல அப்படியே மெர்ஜ் ஆயிடும். இப்படி மெர்ஜ் ஆகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகும். புரியுதுதான்? அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகும். இந்த நம்மளுடைய மூச்சு போய் அந்த ஆன்மால ஒடுங்கும் போது என்ன ஆகுறதுன்னா ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் நம்ம மூச்சை கொண்டு அந்த இதுல வைக்கணும். சரி, மூச்சை கொண்டு அதுல வைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா முதல்ல மூச்சை நீங்க கவனிக்கணும். அப்ப மூச்சு உள்ள அடங்க கத்துக்கும். அப்புறம் மூச்சை அப்படியே கொண்டு எல்லாம் மனோலயம் தான். மூச்சை கொண்டு அப்படியே கொண்டு அப்படி மேல வைக்கிறது. அப்படியே நம்மளாவே என்னுடைய மூச்சை நான் வந்து நெற்றியில் செலுத்துகிறேன் அப்படிங்கறது நினைக்க அது அப்படியே நெற்றியில் அப்படியே நிற்கும். அப்புறம் திரும்பி ரிலாக்ஸ் ஆகும். திரும்பியும் அப்படியே கொண்டு அப்படி வைக்கணும். இப்படி வச்சு செய்யும் போது என்ன ஆகுறது அப்படின்னா ஆன்மா வந்து பிரகாசம் அடைகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆன்மா வந்து பிரகாசம் அடைகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பிரகாசம் அடையும் போதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் அடைஞ்சாதான் அது விடுதலை அடையும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் என்ன ஆகுறது அப்படின்னா ஆன்மா வந்து துளியா அந்த தன்னுடைய அந்த ஆன்ம துகள்களை உதிர்க்கிறது. சோ தீய செயல்கள் செய்யும்போது ஆன்ம துகள்கள் உதிர்றது. அதனால அந்த உதிர்ந்ததெல்லாம திரட்டி எடுத்து மேல வைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணம், நல்செயல், நற்சிந்தனை வேணும், சத்சங்கங்கள் வேணும். அந்த கோவில் மணி கேட்கறது, கோவில் மணி தான் கேட்கணுமான்னு இல்லை, அந்த ரிதம், அந்த அந்த இடைவெளி விட்டு அது ஒலிக்கும் பொழுது கோவில் மணி கேட்கறது. புத்தர்கள் பாத்தீங்கன்னா பௌத்த சன்னியாசிகள்லாம் மணி ஒரு இது வச்சிருப்பாங்க. அது அந்த ஒளி, அந்த ஒலி. அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த தீபம், கோவிலா இருக்கிற தீபாதாரணை, நம்ம வீட்டுல சாமிக்கு காட்டுற தீபாதாரணை, இப்ப சாமி சன்னதியில ஏற்றி வைக்கிற விளக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவிட்டி அதிகமாகிறது. அந்த பாசிட்டிவிட்டி வந்து உங்களுடைய ஆன்ம துகள்கள்லாம் இங்க எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா அது தன்னைத்தானே லார்வா மாதிரி போட்டு கூடு கட்டின்னு அப்படியே சிறைப்பட்டு கிடக்குது. சிறைப்பட்ட ஆன்ம துளிகள் அழகா விடுதலை அடையும். அதுக்காக தான் நல்ல விஷயங்கள், சத் விஷயங்களை கேட்கணும், சத் விஷயங்கள் பார்க்கணுங்கிறது. என்ன சத் விஷயங்கள் நீ ஏன்டா பார்க்க சொல்றாங்க, இது கூட கோவிலுக்கு போன்னு சின்ன வயசுல இருந்து சொல்றாங்க அப்படின்னா
உனக்கு வந்து பரமாத்மா ஜீவாத்மான்னு சொன்னா ஒரு வயசுல புரியாது, ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும், ஹார்மோன் ரொம்ப ஹைக்கா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம சேட்டைகள் பண்ற வயசு இருக்கும் இல்லையா? அந்த வயசுல எல்லாம் அடங்காது. அது ஒரு 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 35 அந்த மாதிரி வரும்பொழுதுதான் கொஞ்சம் தெளிவடையும். என்ன இது சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம், என்னத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம அப்படியே வரும், ஆன்மீகத்துக்கு வரும், அப்படி மிங்கிள் ஆகும். அப்ப அப்ப வந்து இப்ப சொன்னா நமக்கு புரியுறது. அப்ப சத் விஷயங்களை கேட்கும் போதும், சத் விஷயங்களை பார்க்கும் போதும், சத் விஷயங்களை உணரும் பொழுதும் என்ன ஆகுறதுன்னா ஆன்ம துளிகள் என்ன ஆயிடுறது, விடுபட்டுறது, விடுதலை அடையும். விடுதலை அடையும் பொழுது ஒவ்வொரு நாள் இரவும் என்ன பண்றாங்க, அந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிறது ஆதிசக்தியா இருக்கிற அந்த ஒற்றை அணு என்ன பண்றதுன்னா இந்த விடுபட்ட துகள்கள் எல்லாம் கொண்டு போய் ஆன்மாவோட சேர்க்கும். அந்த வேலையை அது செய்யறது. அதனாலதான் ஈசனை அடையணும்னா சக்திய ஆதிசக்தியை போற்றணும், ஆதிபராசக்தியை போற்றணும், பராசக்தியை வேண்டணும். அது அது எந்த சொரூபமா இருந்தாலும் அந்த ஆதிபராசக்தி சுரூபமா இருக்கிறவங்கள யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம போற்றி என்னை காப்பாத்துங்க, என்னை கொண்டு போய் என்னோட ஈசன்ட்ட சேருங்க. ஏன்னா யார் கொண்டு சேர்க்கிறாங்க இல்லையா, அவங்கதான் கொண்டு சேர்க்கிறாங்க. ஏன்னா இந்த ஆன்ம துகள்களுக்கும் எழும்ப தெரியாது, ஆன்மாவாலையும் வந்து ஸ்வீகரிச்சுக்க தெரியாது. இது ரெண்டுமே செயலற்று கிடக்கும். அப்ப அது ஒருங்கிணைப்பாளர் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெர்ஜ் பண்ணி விடுறது, சமைக்கிறது. இந்த ஆன்ம துகள்களையும் ஆன்மாவையும் வச்சு சமைத்து ஒன்றாக உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த ஒற்றை அணுவாகிய அந்த ஆதிபராசக்தி தான், ஆதிசக்தி அணு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வேல்யூ எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க இவர் இது எல்லாமே புரிஞ்சுன்னு நம்ம ஆன்மீகத்துல பயணப்படும் போதுதான் மேல்நிலை அடைய முடியும் அப்படிங்கறது இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மூலமா அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரந்தாமனை பணிஞ்சு போற்ற பரலோகம் அடைவது நிச்சயம் அப்படிங்கிறாரு. பரந்தாமன் என்று சொல்றது விஷ்ணுவை சொல்றாரு. நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகாவிஷ்ணு தான் அந்த ஈசனோட இல்லத்தையே காக்கும் பொறுப்பை அவர் தான் காத்து நிற்கிறார். சொல்றோம் இல்லையா, காக்கும் தெய்வம் யாருன்னு சொல்றோம், மகாவிஷ்ணுன்னு சொல்றோம். இப்ப ஈசனோட பாதுகாவலரா அவரே தான் இருக்காரு. எனவே காக்கும் தொழில் அந்த தொழிலை ஏற்றவர் அவர் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஈசனின் இல்லம் தான் அவர் காக்கும் இடமாக இருக்கு. உள்ளே வெளியே என்று இரண்டினையும் எண்ணி எண்ணி திருவடி போற்றி நிற்கும் பொழுது வாசல் விரைந்து திறக்கும். அப்ப உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஈசனை துளிய சிந்திக்கணும், வெளியில இருக்கிற பரமான்மாவை சிந்திக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிறது சிற்றொளி, வெளியில இருக்கிறது பேரொளி. இப்ப சிற்றொளியையே சிந்திக்கணும். சில நேரங்கள்ல பேரொளியை நினைச்சு ஏங்கி தவிக்கணும், சிற்றொளியை நினைச்சு சிந்திக்கணும், பேரொளியை நினைச்சு ஏங்கி தவிக்கணும்னு மாற்றி மாற்றி செய்ய. உள்ளுக்குள்ள தீபம் ஒளி வீசுற மாதிரி நினைச்சுக்கிறது, வெளியில பார்த்தா இந்த அண்ணாமலை தீபம் எல்லாம் இருக்குல்ல, அகண்ட பெரிய தீபம், அது மாதிரி ஒரு ஒளி தெரியறது அப்படின்னு நினைச்சுக்கணும். இதே மாதிரி எண்ணம் தான் இங்க உயர்வு தரும், உணர்வுகள் மட்டும்தான் உயர்வை தரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க உணர்வு எவ்வளவு தூரம் இந்த இறை உணர்வை, இந்த ஆன்மீக உணர்வை நமக்குள்ள நம்ம மல்டிப்ளை பண்றோமோ அவ்வளவுதான் நமக்கு இங்க அதுக்கான வேல்யூ கிடைக்கும். புரியுதுதான். ஏன்னா இது உணர்வுகள் அலையா பேருணர்வா இருக்காரு இல்லையா, பேரொருளாளனான இறைவன் பேருணர்வாகவும் இருக்கிறார். அப்ப நீ உணர்ந்து 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 அவரை போற்றும் பொழுதுதான் அந்த உணர்வுகளுக்குள்ள அவரும் ஒளிந்து கொண்டு உன்னை அழகா உயர்த்துவார். அதுதான் அந்த ஒரு லயிப்பு, அந்த ஒரு அவரோட இருக்கிற அந்த தருணங்கள் அதெல்லாம் நினைச்சு 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 பூரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். கிட்டத்தட்ட லவ்வர்ஸுக்கு எல்லாம் எப்படி ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, பிசிக்கல் வேர்ல்டுல லவ் பண்ற ரெண்டு பயப்பிள்ளைங்க எல்லாம் எப்படி நினைச்சுப்பாங்க, அப்படியே ஒரு கேர்ள் பாய் நினைச்சுப்பா, பாய் கேர்ள் நினைச்சுப்பா, ஐயோ ரோஸ் வாங்கி கொடுத்தான்ப்பா, ஐயோ சிரிச்சுன்னு என்ன தொட்டாப்பா அப்படின்னு நினைச்சு அதையே பூரிச்சுக்கிற மாதிரி நம்ம அந்த சிற்றொலியான நம்ம அந்த பேரொழியை பார்த்து ஏங்கி 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 தவிச்சு அந்த ஏங்கி தவிக்கிறது அந்த அன்பு அப்படியே பிரவாகமா எடுக்கும், ஊற்றா எடுக்கும். அப்படியே விகசிச்சு வரும்போது அப்படியே ஒன்றுக்குள் ஒன்றாக அப்படியே இணைஞ்சிட்டு வர, அப்பதான் அத்வைதம் வேலை செய்யும்பா. அது வரைக்கும் துவைதம் தான். சரியா? என்னதான் வண்டியா நம்ம நின்று பேசினாலும் நான் அவருக்குள்ளாகவே நானும் அவரும் ஒன்றாக ஆயிட்டோம், நானும் அதுவும் ஒன்றாகிட்டோம், நானும் அவனும் ஒன்றாயிட்டோம்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த அத்வைதம்ங்கிறது ஒர்க் ஆகும். அது வரைக்கும் துவைதம் தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த நிலைக்கு நம்ம தான் வரணும். அப்ப ஏங்கி ஏங்கி தவிச்சாதானே ஒண்ணாக முடியும். ரெண்டா இருக்கிறதுல சிற்றணு வந்து பேரணுவை நினைச்சு ஏங்கி தவிக்கணும், சிற்றொளி வந்து பேரொழியை நினைச்சு ஏங்கி தவிக்கணும். அப்ப ஏங்கி தவிக்கும் போதுதான் இணைய முடியும். இணைஞ்சாதான் அங்க அத்வைதம் வேலை செய்யும். அது வரைக்கும் துவைத்தம் தான். சரியா? அப்ப சிறு துளியாவே நம்ம பால் அருந்தி விட்டுருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுறதா, ஞானப்பால் வந்து அப்படியே ஒரு துளி ஞானப்பால் நம்ம குடிச்சோம்னா அருவியாவே கொட்டும். நம்ம உணர்ந்து இறைவனை உணர்ந்து அவனை அடைஞ்சு அவனோட நம்ம இணைஞ்சு பழகினோம்னா அப்ப என்ன ஆகும்னா மேல அப்படியே எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் லென்த் வந்து அப்படியே கொட்டும். போல மழை தண்ணி அப்படியே கொட்டுது நம்ம மேல. அது மேல அப்படியே கொட்டும், அப்படியே அழகா கொட்டும். அப்படியே 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் அது மட்டும் கொட்டும்.
மாடு கொட்டிருக்கோம், நம்ம மாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே ரசிச்சுக்கிட்டே வேலை செய்யணும். அப்படியேதான் இருக்கும். அப்படியே இருக்கும்போதுதான் அங்க மேலேந்து அந்த அந்த அது அப்படியே அது நம்ம நம்ம உச்சந்தலைக்குள்ள இறங்கி வந்து என்ன ஆகும், அந்த சிவமாகிய அந்த தன்மை வந்து அப்படி இந்த காந்த தன்மை இறங்கி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெப்ப ஆற்றலோட என்ன பண்ணுச்சு, சிற்றபை நடனம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நான் பார்த்திருக்கேன். நானும் ஒரு ஹியூமன்னா, யூ ஆர் ஆல்சோ எ ஹியூமன். கண்டிப்பா உங்களுக்கும் அது கிடைக்கும். அந்த நெற்றிக்குள்ள வந்து அப்படியே நடனம் ஆடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெண்டும் அப்படியே அப்படியே ட்விஸ்ட் பண்ணும். சினிமாலாம் ட்விஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கோம்ல, ட்விஸ்ட் ஆடுறதுன்னு அது மாதிரி ரெண்டும் அழகா ட்விஸ்ட் பண்ணும். சிவசக்தி நடனம் நடக்கும், சிவசக்தி சங்கமம் நடைபெறும். அது எல்லாமே நம்ம எல்லாருமே உணர முடியும். அதெல்லாம் தான் அவங்க இன்பமா சொன்னாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆஹ் இரையாற்றலாலதான் நடைபெறுது. ஆனா அது எல்லாமே நம்ம தசவாயுக்களுடைய செயல்பாடு தான். தசவாயுக்குள்ள தனஞ்சயனை தவிர மத்த எல்லாமே 9 வாயுக்களும் இயங்கும். நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த 9 வாயுக்கள் தான் அந்த அதோட நிலை மாற்றம் அடையும் பொழுதுதான் நமக்கு இந்த இது எல்லாமே கிடைக்கிறது. அதனாலதான் நம்ம அதையும் தனிக்குமே அதையும் போற்றணும். ஓம் சாந்தி. ஏன்னா அதுங்களுடைய துணை இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்ம உணர்வுகள்ல மாற்றம் வரும்போது, உண்மையை உணர்ந்து உண்மையாவே நம்ம உறுதியா பயணிக்கும் போதுதான் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம அடைய முடியும். அப்ப நம்ம நிறைய ஞான பால் ஒரு துளி அடைஞ்சாலும் என்ன ஆகும், நிறைய ஞானபால் பொழியும் நமக்கு. அப்ப சின்ன சின்ன சத்தங்கள் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சற்றங்கள், காற்றுல சிறு சிறு ஒலிகள், சவுண்டு அதெல்லாம் கேட்கும். எங்கேயோ வெகு தூரத்துல பேசுறதெல்லாம் கேட்கும். எனக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது அப்படியே எனக்கு இன்னர் இதுல அப்படியே தெரியும். எனக்கு இந்த 2 பேருமே தெரியாது. 2 பேர் பேசுற விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனா அது நம்மள வந்து அடையும். அது எதனால வந்து அடையும், எனக்கு தேவையில்லாதது இதெல்லாம் எனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்படியே திரும்பிட்டேன்னா அந்த காட்சி அப்படியே போயிடும். அதுல இன்ட்ரெஸ்ட் கொண்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துன்னு நம்ம அதுலயே போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு டீவியேஷன் வந்துடும். நம்ம ஒரு ஞான பாதையில போயிட்டு இருக்கோமா, நம்ம வந்து ஞானாமிர்தம் அருந்தணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அதுல இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுது அதெல்லாம் கேட்டு நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கம்ப்ரெஸ் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும். அதனால இங்க நிறைய இப்ப நிறைய சித்திகள் கூட கிடைக்கும் நமக்கு. நம்மள சொல்றதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கூட கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையுமே எதுலயுமே நம்ம மனம் லைக்காம இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு என்ன தேவை, நீ மட்டும் போரும், வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனையே சிந்திச்சு 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 அந்த அந்த இறைவனை சிந்திச்சே நம்ம அந்த அந்த மூமெண்ட் செஞ்சுட்டே இருக்கணும். அவரையே நோக்கி 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 நம்ம பயணிக்கணும். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட எல்லாம் கிடைக்கிறதே, இது நல்லா இருக்கே, இது இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி எதுலையுமே எல்லாமே இது எப்படின்னா நம்மள டிவியேட் ஆகிறதுக்காக தான் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு தோணும் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க, நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. என்னன்னா பொக்கிஷம் ஒண்ணுதான், அந்த ஈசனை அடையிறதுதான். அப்ப மத்த எல்லாமே என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். புரிஞ்சு கொண்டாதான் நம்ம உயர்வடைய முடியும். இப்ப எண்ணங்களையும் சொல்லி செயல்களையும் பரிசுத்தமா வச்சிருக்கவங்களுக்கு தான் முதல்ல கிட்டும் பாக்கியம். யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா, நீ எவ்வளவு தூரம் 100% நீ பியூரிஃபையா ஆகணும் அப்படிங்கறதான். அப்ப அந்த உள்நிலையை நம்ம எப்படி இருக்கணும், போற்றி நிக்கணும். நம்ம இப்ப பாரு அந்த இன்னர் தாட் இன்னர் ஃபெய்த் இருந்துட்டே இருக்கணும். இன்னர் தாட்ல கவனம் வச்சுக்கணும், இன்னர் ஃபெய்த் நமக்கு இருக்கணும். இப்ப ஞானத்துக்கு வந்துட்டோம்னா வெளி விஷயங்களுடைய கவனம் கம்மியா போய் அகமுக பயணம் அப்படிங்கிறது உள் விஷயத்துல உள்முகமாகுதல் அப்படிங்கிற ஒரு இதுல உள்ளுக்குள்ள கவனம் வச்சுக்கணும். முன்னெல்லாம் பக்கத்து வீட்டுல என்ன பேசுறாங்க, எய்த வீட்டுல என்ன, யார் வீட்டுக்கு யார் வராங்க, யார் வீட்டுல ரகசியம் பேசுறாங்க, யார் வீட்டுல சண்டை போடுறாங்க இல்லையா, மைண்ட் இருக்கும் இல்லையா. அதான் நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மைண்ட்ல ஒரு எண்ணம். ஆனா ஆன்மீக பயணம்ங்கிறது உனக்குள்ள என்ன நடக்கிறது, நீ என்ன கேட்கிற, நீ என்ன பாக்குற, எல்லாமே உள்ளுக்குள்ள நம்மளுடைய கண்காது மூக்கு விஷயம் இல்லை, அது எல்லாமே இன்னர் ஜர்னினா உள்ள இருக்கிற அகமுக பார்வை எப்படி இருக்கு, அகமுக செவி இப்ப நடத்துறாருல வருது பராபரமா என்னவோ சொல்றாரு, மறந்து போயிட்டேன். சரத்பாபு வந்து ஒரு எடுத்து நடத்துறாருல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா செவி 3 செவி 3 கண்ணு 3 காதுன்னு வருதுல்ல. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க வெளிக்காதை விட்டுட்டு மத்த 2 காது என்ன சொல்லுது, 2 கண்ணு என்ன சொல்லுது, 2 இது என்ன சொல்லுது, அப்படி இப்போ இந்த 2 கண்ணை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 3ஆம் கண்ணு நம்மளோட எல்லா காட்சி காட்டும். இந்த 2 காதை விட்டுட்டு 3ஆம் காது நமக்கு சொல்லும். இந்த வாயை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு வாய் நம்மளோட பேசும். இந்த மூக்குல இருந்து வெளியில வர வாசனையை விட்டுட்டு இந்த 2 துவாரங்கள் வழியா வர வாசனை தவிர இன்னொரு வாசனை தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே இந்த ஆன்மாவோட வாசனை தெரியும். அது எனக்கு தெரியாது. நான் எங்க அம்மாட்ட கேட்பேன், அம்மா இன்னும் மடுக்குங்கிறதுமா மண்டையில அப்படியே ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுமா அப்படிமே, அது ஒரு மடுக்கு அப்படிங்க அப்படியே ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும். அதை நான் உணர்ந்திருக்கேன். அது இப்ப சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. ஆனா அது தெரியாது. அதெல்லாம் நான் ஸ்கூல்ல சும்மா 5th 4th படிக்கச்சேவே எனக்கு வரும். ஒரு வித்தியாசமா ஒரு நிகழ்வு மண்டையில நடக்கும். அப்போ ஒரு விதமான ஒரு வாசனை வரும். எப்படி நம்ம வீட்டுல ஃபியூஸ் போகணும் ஒரு வாசனை வருது,
அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமான ஒரு வாசனை வரும் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி இதுல நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுடைய அந்த இதுல இருந்து ஒரு வாசனை வருது, அது மாதிரி வருது இல்ல. அது மாதிரி வேற இதெல்லாம் இல்லாம ஒரு வாசனை வரும். அது உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். இது இது இருக்கு. அவங்க சொல்றது மாதிரி அந்த 3ஆம் நாசி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு வாசம் தெரியறது. அந்த மாதிரி 3ஆம் செவின்னு ஒண்ணு இருக்கு. அது தனியா பேசுது. இந்த 3ஆம் கண்ணு தான் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். அது மாதிரி இது எல்லாமே ஆக்டிவேட் ஆனா இந்த பேரறிவு உங்களோட ஜாயின் ஆகும், மெர்ஜ் ஆகும். இந்த பேரறிவு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெளியறிவு இல்லாம வேற ஒரு விஷயத்த உங்களுக்கு கடத்தும். வேற வேற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிபடும். இதனால் வரைக்கும் இந்த சித்தர்கள் பேசிட்டு போறது, இந்த ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்ம்ல புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அவங்க எழுதி வச்சிருக்கதை அப்படியே வந்து ஒப்பிப்பீங்க. இன்னொரு சேனல்ல வந்து எனக்கு இவர் இதை சொல்லியிருக்காரு, அவர் அதை சொல்லியிருக்காருன்னு வந்து சொல்லுவீங்க. ஆனா இது எல்லாமே ஆக்டிவேட் ஆனா உங்களுக்கு அவங்க என்ன உண்மையாவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரிபடும். அந்த லிட்டரரி வெல்லா இல்லாம நீங்களே அறிவுள்ளவங்களா ஆயிடுவீங்க. அதுக்கு வந்து நீங்க ஸ்கூல் போயிருக்கணும், ஒரு ஒரு யுனிவர்சிட்டி படிச்சிருக்கணும், எதுவுமே அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த சேனலிங் ஓப்பன் ஆயிடும். அந்த சேனல் ஓப்பன் ஆகும்போது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த மொத்த பேரறிவும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உள்ளேயே வந்து சேரும். இந்த ஒண்ணு எங்க இது கிடைக்கிறது அப்படின்னா, அந்த ஒன்றையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் கிடைக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. பற்றுக பற்றற்றான் தாளினையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த இறைவனுடைய அந்த தாளியை, அந்த தாள் அப்படின்னா அவருடைய இந்த பாதங்கள், இந்த பாத கமலங்களையே பணிந்து நம்ம நிற்கும்போது பற்றுகள் எல்லாமே விலகிடும். அப்ப ஆணவம் கண்மம் மாயை அதுவும் விலகிடும். இது எல்லாம் ஆணவம் விலக வந்து இன்னொரு பயிற்சியும் இருக்கு. யாரை கண்டா நமக்கு எதிரி போல தோன்றதோ, நமக்கு யார் ஆகாதவங்களா இருக்காங்களோ, யாரை பார்த்தா சகிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களை கண்முன்ல நிறுத்தி அவங்களையும் நம்ம பணியற மாதிரி, அவங்களையும் நம்ம வணங்குற மாதிரி, அவங்களையும் அன்பு செலுத்துற மாதிரி, அவங்களோடையும் இணக்கமா இருக்கிற மாதிரி நினைச்சு 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 பழகணும். இப்ப எதையுமே நினைக்கணும்னா ஒரு 12 நாள் நினைக்கணும், 21 நாள் நினைக்கணும், 27 நாள் நினைக்கணும், 54 நாள் நினைக்கணும். ஒரு டைம் நம்ம செட் பண்ணிட்டு டெய்லி அவங்களுக்காக ஒரு சாமி விளக்கு ஏத்தி வச்சுட்டோமா, யாரை பிடிக்கலையோ அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி, அவங்களோட சாரிப்பா ஏதோ தெரியாம நான் பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோ அப்படின்னு பேசுற மாதிரி நம்மளாவே ஒரு தாட் ப்ராசஸ் வளர்த்துட்டே சொல்லிட்டே வந்தோம்னா இங்க மனசுக்குள்ள இதெல்லாம் நம்ம இங்க ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அங்க உண்மையாவே அவங்களுக்கும் நமக்கும் இருந்த அந்த கர்ம கணக்குகள் என்ன ஆகும் அப்படின்னா தானே என்ன ஆகும்னா அழிந்து விடும். புரியுறதா? அப்ப நமக்குள்ள ஒரு பகைமை அற்று போன ஒரு மனநிலை வந்துடும். நமக்கு யார் மேலேயுமே ஒரு வெறுப்பு, அந்த குரோத்தம் அதெல்லாம் எல்லாமே விலகிடும். அப்ப நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா ஷட்கோணம்னு ஒண்ணு இருக்கும். அதுல கோணம் வந்து வெளிப்பக்கமா மேல் நோக்கி இருக்கும். அப்புறம் இன்னொரு கோணம் வந்து உட்பக்கமா இருக்கும். இப்ப அந்த வெளிப்பக்கமா இருக்கிற கோணத்தோடைய அந்த முகடு அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சியாகவும், உள்பக்கமா இருக்கிற கோணத்தோடைய அந்த எட்ஜ் அப்படிங்கிறது அந்த நம்ம ஆன்மாவுடைய அந்த அந்த நிலையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி மெர்ஜ் ஆகி வெளியில வருது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் உள்முகமாக இருக்கிற ஆன்மாவை அதையே சிந்திச்சு சிந்திச்சு ஈசனையும் ஆன்மாவையும் மாத்தி மாத்தி சிந்திச்சு அந்த நம்ம பணிந்து போற்றி அவர்கிட்டயே நம்ம சரணாகதி அடையும் பொழுது என்ன ஆகும்? இதே அப்படியே உள்டாவா அப்படியே திரும்பி வெளிமுகமாக பயணித்து என்ன ஆகும்னா அந்த வெளியில வந்து சகசிரார வெளியில வந்து அப்படியே துவாதசாந்த வெளியில வந்து அழகா அது நம்மளை இட்டு செல்லும். அப்படிங்கறதுதான் அந்த ஷட்கோணம் அப்படிங்கிற அந்த ஒரு கோணம் நமக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கறத அவங்க இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கட்டவரல் பிரமாணத்துல இருக்கிற அந்த ஆன்ம ஒளியானது நம்ம சிந்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் அழகா கூம்பு வடிவத்துல அப்படியே ரவுண்டா இல்லாம அப்படியே கூம்பா அப்படியே வந்து வெளியில வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த ஒன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த தருணத்துல இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த தருணத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மள நாடி வருபவர்களுக்கு நம்ம ஈஸ்வனோட ஒரு துளி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஜீவாத்மா அப்படின்னு இருக்கு. அது வந்து பல மாயைகள் நம்ம செஞ்சிருக்கிற கர்மாக்கள் வினைகள் வந்து அத மாய திரைகளாக மறைச்சிருக்கு. அது அனைவருமே தேட தொடங்குங்கள் அப்படிங்கிறதையும் மாயையை அகற்றி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிரும் வைரம் போன்ற ஜோதியினை தேடுங்கள். அதை கண்டுபிடிச்சு விட்டா நீங்களும் இந்த வெளிவாழ்வில் இருக்கிற அனைத்து சுகங்களையும் பெறுவீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லணும். அதாவது உங்களுக்குள்ள இந்த வெளி வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒழிஞ்சு நீங்க இந்த உள்முக பயணம் வரும்போது என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்வும் ஒளி வீசும் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்லணும் விரும்புறேன். நம்ம ஒரு ஆடிக்காருக்கு ஆசைப்படுறோம். ஆனா உள்முகத்துல உள்ள இருக்கிற ஈசனை தேடி போறோம், நாடி போறோம். அப்படியே நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளேயே மெர்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆடிக்கார் எல்லாம் தேவைப்படாது. நம்ம ஏதோ ஒண்ணு தேடிதான் இறைவனை போய் சென்று போய் பார்க்க அந்த பயணத்துக்கு வரோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னா இருக்கிறதே நமக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆயிடுவோம். அப்ப மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் திருப்தியாவும் இருக்கும்போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒளி வீசத்தானே ஒளி வீசும் இல்லையா? பணங்காசுக்காக தான் நம்ம இந்த நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை பெருக்கிக்கணும், நிறைய பொருள் தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே வராங்க. ஆனா ஆன்மீகத்துக்குள்ள வந்து ஆன்மீகத்திலேயே இணைஞ்சு ஆன்மீகத்திலேயே மெர்ஜ் ஆயி அந்த அகமுக பயணம் போகும்போது நம்ம இருக்கும் நிலையிலேயே நம்ம திருப்தி அடையக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள வரும். அந்த தன்மை வரும்போது என்ன ஆகுறது அப்படின்னா நம்ம பணக்காரங்களா தானே இருக்கோம். போதுங்கிற மனசு வரும்போது என்ன ஆயிடுறது, நம்ம செல்வந்தர்களாக ஆகிடும் இல்லையா? இப்ப மனம் தானே நம்ம ஒருவரை ஏழையாகவும் ஒருவரை பணக்காரராகவும் நமக்கு சித்தரிக்கிறது இல்லையா? ஏழைனா பணக்காரனா என்ன அப்படின்னா பொருள் வச்சு நம்ம பாக்குறோம். ஆனா யார் ஒருவன் மனதால பூரணம் அடைஞ்சு திருப்தியாக இருப்பதுல அப்படியே ரொம்ப நல்லா இருக்கேன் 10% நான் ஹாப்பினஸ் தான், நான் ஃபுல்ஃபில்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு உணர்றானோ அவன் பணக்காரனாகவும், எதுவுமே எல்லாமே இருந்தாலும் பில்கேட்ஸ் லெவல்ல இருக்கும், அம்பானி மாதிரி இருக்கும், ஆனாலும் எனக்கு எதுவுமே இல்ல, இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் நான் ஏதோ நிலைக்கு வரணும், இன்னும் நான் வந்து மேல் நோங்கி போகணும்னு தேடி 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 போகும்போது அவன் என்ன பண்றான், அவன் வந்து ஒரு நிலை குறைந்தவனா தானே இருக்கான் இல்லையா? அவன் வந்து இந்த பூரணம் அடையலையே. அவன் இன்னும் தேடுதல்ல தானே இருக்கான். அப்ப அவன் வந்து அங்க ஏழையா தானே இருக்கான். யார் ஒருவன் நிறைவடைஞ்சு பரிபூர்ணம் அடைஞ்சு தன்னோட நிலையில உயர்ந்திருக்கானோ அவன் தான் இங்க உண்மையான செல்வந்தன். அவன் தான் உண்மையாவே உங்க பாஷையில பணக்காரன். பணம்ங்கிறது நீங்க செல்வம் அப்படிங்கிறது இங்க வந்து இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, ருபீஸ் அதுல கிடையாது. செல்வம் அப்படிங்கிறது அதுல ஒண்ணுதான். அது தனலட்சுமி அஷ்டலட்சுமியில ஒத்திதான் தனலட்சுமி அப்படின்னு காசு வச்சுட்டு இருப்பா. மத்த 7 பேரும் 7 செல்வங்கள் வச்சிருக்காங்க. புரியுதா? அதனால பணம் மட்டுமே நம்மள வந்து என்னைக்குமே பூரணிக்க முடியாதுங்கிறதுல நமக்கு ஒரு புரிதல் வரும். அப்ப அந்த வாழ்க்கையே அப்படியே ஹாப்பியா இருக்கும். அப்ப இருக்கிறதுல வாழ தெரிஞ்சிரும். இருக்கிறதுல வாழ தெரியும் போது பூரணம் அடையும் போது என்ன ஆகும், பூரணித்த ஆன்மாவா இருக்கும். அப்ப என்ன ஆகும், இங்க நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாம இருந்தா தானே திரும்பி திரும்பி பிறக்கணும். ஃபுல்ஃபில் ஆயிட்டோம் அப்படின்னா திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கும் உறவினர்களை எல்லாமே ஏற்றுக்கொண்டு எல்லாமே என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடிதான் கிடைச்சிருக்கு. போன போன ஜென்மத்துல நம்ம என்ன ஆசைப்பட்டோம் அவங்கதான் இப்ப நம்ம உறவினர்களாகவும், போன போன ஜென்மத்துல நம்ம என்ன ஆசைப்பட்டோம் அவங்கதான் இப்ப நம்ம உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வராங்கிறதுல நமக்கு ஒரு புரிதல் இருந்தா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வெறுக்க மாட்டோம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது தானே மனித மனது. அப்ப நீ உனக்கானதாக நீ என்ன ஆசைப்பட்டியோ, உனக்கானதாக நீ என்ன தேர்ந்தெடுத்தாயோ, உனக்கானதாக நீ என்னத்தை வந்து உன் உன்னோட மனதுக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கிறாயோ அது உன் ஆன்மால பதிவாகி அதுதான் இப்ப உனக்கு கிடைக்கிறது. அதை என்ஜாய் பண்ணதான் நீ இந்த பிறவி வந்திருக்க. ஆனா இப்ப வந்தோன்னு உனக்கு தோணும், புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, அம்மா அப்பா சரியில்லை, புள்ளைக்குட்டி சரியில்லை, வேலை சரியில்லை, ஒரு காலத்துல இந்த வேலைதான் உசத்தின்னு சொல்லி போன போன ஜென்மத்துல ஆசைப்பட்டு அதுவாகணும்னு ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இப்ப அது நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப பார்த்தா நிறைய டைம் ரன் அப் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப அந்த கால மாற்றத்துல நம்ம பாக்குற வேலைக்கு இப்ப மதிப்பு இருக்காது. அப்ப அது மதிப்பானதா இருக்கும். அப்ப அதுக்கு ஆசைப்பட்டு அதை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஆனா இப்ப அதை அடையும் போது இப்ப என்ன தோன்றதுன்னா, ஐயோ இதை விட உசத்தியா ஒண்ணு இருக்கு, அதை அடையணும், இதை விட உயர்ந்த கணவன் மனைவி கிடைக்கணும், இதை விட உயர்ந்த குழந்தைகள் கிடைக்கணும், அதை விட இன்னும் இன்னும் இதுவா பணங்க சொத்து சுகம் எல்லாம் வச்சுட்டு போற அம்மா அப்பா வரணும் அப்படிலாம் தோணுது. அப்ப நீ இன்னும் ஆசைகளை வளர்த்துக் கொள்ற. ஆசைகள் வளர்த்துக் கொள்ளும்போது ஆசைகளை வளர்த்துக் கொள்ளும்போது கௌதம புத்தர் சொல்ற மாதிரி ஆசை தானே ஒருவனுடைய அழிவுக்கு காரணமா இருக்கு இல்லையா? அப்ப அதனாலதான் நம்ம திரும்பி திரும்பி பிறக்க வேண்டியிருக்கு. அப்ப இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உறவினர்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த இருக்கிற இதுலயே எப்படி மேன்மையா வாழலாம், இதுலயே நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அப்படி நம்ம புரிஞ்சு வாழும்போது என்ன ஆகுது, வாழ்க்கை அழகானதாக இருக்கு. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு பன்னீர் தோசை சாப்பிடுறோம், 400 ரூபாய் அப்படின்னு பில்லு. நம்ம 4 பேர் போறோம் ஃபேமிலியா, 4 பன்னீர் தோசைக்கு 400 ரூபாய் சைட் டிஷ் தரோம், சாப்பிடுறோம், ரைட். அப்புறம் அது மட்டும் போருமா, ரொம்ப அப்புறம் வேற ஒண்ணு சாப்பிடுறோம், பூரி சாப்பிடுறோம், சரி அது ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் போறோம்னா நம்ம ஒரு 700 ரூபாய் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சுட்டு வரும். ஆனா இப்ப அந்த 1000 ரூபாய் மொய் வைக்க முடியாத தருணத்துல நம்ம ஃபேமிலி இருக்கு. அந்த 1000 ரூபாய் இருந்தா குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு இருக்கு. அப்படியே சோர்ந்து போய் இனி எனக்கு வாழ்க்கையே வீணா போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு இல்லாம பன்னீரை வாங்குறது, பன்னீர் வாங்கலாம், 100 ரூபாய் 125 ரூபாய்க்கு பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீரை நம்ம வாங்கி நம்ம வீட்டுல இருக்கிற அந்த தோசையிலேயே அழகா அதை போட்டு கொஞ்சம் கேப்சிகமையும் அதுல போட்டு ரொம்ப சூப்பரா அதை செஞ்சு 2-3 சைடிஷ் செஞ்சு 3 சட்னி வச்சுட்டு, ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு 200 ரூபாய்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழகா உட்கார்ந்துட்டு நம்ம வீட்லயே ஒரு சப்பாத்தியும் பண்ணி பன்னீர் தோசையும் பண்ணி அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம்னா அதே ஹாப்பினஸ் நம்ம வீட்லயும் தானே நடக்கிறது இல்லையா? அதுக்கு 1000-1500 ரூபாய் செலவு பண்ணி தான் அதை செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம 200 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீட்லயே அதை ஹாப்பியா இருக்கலாம். இதெல்லாம் புரிதல் தான். அதை இருக்கிற நிலையிலேயே சந்தோஷமா இருந்துக்கலாம். சந்தோஷத்தை தேடி வெளியில போறதை விட உனக்குள்ள இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம். இது எல்லாமே கத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, சந்தோஷம் வெளியில இருந்து தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெளியில தேடி எக்ஸ்பென்ஸ் பண்ணி அந்த அப்ப சம்பளம் நம்ம ஹஸ்பண்டுக்கு அதுக்கு வசதி இல்ல,
வாரம் அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாரு டின்னருக்கு, வாரம் டின்னருக்கு 2000 3000 வச்சா என்ன இந்த ஆளுக்கு வக்கு இல்ல, இவனை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஒரு ஒய்ஃப் வருந்துறான். ஹஸ்பண்ட் நினைக்கிறான் நம்ம ஒய்ஃபும் தானே சம்பாதிச்சு கொடுத்தா நம்மளும் லாவிஷா இருக்கலாம்ல, இது வேற ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருக்கு, இதால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒண்ணுக்கு ஆசைப்படுறான். இப்படியே ஆசைகளை வளர்த்து கொண்டே போனீங்கன்னா எப்படி வாழ்க்கை முன்னுக்கு வரும்? சோ நம்ம நமக்கு வர வருமானத்துல நம்ம வீட்டுல எப்படி ஹாப்பியா இருக்கணும், இது மாதிரி எல்லாம் கத்துக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். அப்ப சாட்டிஸ்பேக்ஷன் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கணும். சாட்டிஸ்பேக்ஷன் நம்மளேதான், நம்ம தான். இப்ப நீ மட்டுமே தான் நீ பூரணிக்கிறதுக்கு நீ தான் தடையா இருக்க. நான் வந்து ஒரு பூரணம் அடையல, இன்னும் ஆன்மீகத்துல தேடல்ல இருக்கேன், எனக்கு எந்த தெருவா போனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கலன்னா அது யார் தடுக்கிறா? கண்டிப்பா யாரும் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அது ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அதுக்கு யார் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தடுக்கிறதே நீதான். நீ என்ன பண்றன்னா உனக்கு உன்னோட தேவைகள் எல்லாமே கரெக்டா இருக்கு, நமக்கானதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குன்னு ஒரு வால் வச்சிருக்கான் இறைவன், குதிரைக்குன்னு ஒரு வால் வச்சிருக்கான். அப்ப ஆட்டுக்கு வாயை துணுண்டு வைக்கணும்ல, கொஞ்சம் லெங்தியா வைக்கலாம். ஆனா ஆட்டுக்கு இதான் வைக்கணுங்கிறது படைப்போடைய ரகசியம். அது மாதிரி நமக்கான வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்கிக்கலாம், இந்த வாழ்க்கையோட தருணங்களை ஒவ்வொரு தருணங்களையும் எப்படி அனுபவமா உணர்வு பூர்வமா கொண்டு வந்து நிறைவடைஞ்சுக்கலாம். நீ ஃபுல்ஃபில் ஆனாதான் பிறவி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபுல்ஃபில் ஆகணும். உங்ககிட்ட இருக்கிற ஆன்ம அணுக்கள் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிற எல்லாமே விடுதலை அடையணும். நற்சொல் நற்சிந்தனை நற்செயலால உன் ஆன்மா பிரகாசிக்கணும். இந்த சுவாசம் வந்து ஆன்மாவில கொண்டு போய் ஒடுக்கணும். இது அத்தனை ஆன்மாவில கொண்டு எங்க ஒடுக்குறதுன்னா நெத்தியில நினைச்சுப்பாரு, உச்சந்தலையில நினைச்சுப்பாரு, இல்ல பின்னந்தலையில கொண்டு கவனம் வை. நீ எங்க கவனம் வைக்கிறே அங்க போய் ஒடுங்கும். நெத்தியில வச்சுன்னா நெத்தியில ஒடுங்கும், பின்னந்தலையில வச்சுன்னா பின்னந்தலையில ஒடுங்கும், உச்சந்தலையில வச்சுன்னா உச்சந்தலையில ஒடுங்கும். இந்த 3 இடத்துலயும் வைக்கும்போது ஆன்மா வந்து அந்த ட்ரையாங்கிள்ல அதுல சென்டர்ல இருக்கு. சரியா? அழகா போய் அங்க அழகா ஒடுங்கும். ஒடுங்கிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மா ஒளி பெறும். அந்த ஒடுக்கம் வரும்போது நம்மளோட சொற்செயல் எண்ணம் எல்லாமே தூய்மையாக ஆரம்பிச்சு. அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்ப்பா. எப்படி வந்து கொலஸ்ட்ரால், பிபி, தைராய்டு, இந்த சுகர் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணை வசப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க மூச்சை வசப்படுத்தினாலே அவன் எல்லாமே அழகா வசப்படும். எதையுமே நம்ம ஒண்ணுமே பண்ண கவனம் தான் வைக்க போறோம். மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணல, அதை கொண்டு மேல செலுத்தல, அதை கொண்டு கீழே செலுத்தல, அழகா ஒரு இடத்துல கவனம் வை. அந்த கவனத்துல போய் மூச்சு விடும். அங்கதான் ஆன்மா இருக்கு. அப்ப ஒன்றிலேயே நீ ஒன்றிலேயே ஒன்றாகும் பொழுது அந்த ஒன்று அப்படிங்கிற அந்த ஈசத்துளியை உன்னால பார்க்க முடியும். பலவாரா இருக்கிற உன்னுடைய எண்ணங்களை ஒருவாரா ஆக்கணும். எண்ணங்கள் ஏன் பலவாரா இருக்கு? மூச்சு பல ஒரு பக்கம் இவங்க இடகலை, ஒரு பக்கம் ஒரு தடவை பிங்கலையில அப்படின்னு வருது. அப்புறம் தசு புசு புசுன்னு ஆத்திரப்படைச்சு வெளியில பல திசைகள்லயும் போறது. அந்த மூச்சு மட்டும்தான் ஒரு குணங்களை எப்பயுமே கையாளுறது. அப்ப அந்த மூச்சு ஒன்றிலே நீ ஒடுக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு சிந்தனை அந்த 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 ஒன்றை ஒடுக்குற இடத்துலயே உன்னுடைய கவனம் ஆயிடுறது. கவனம் எங்க இருக்கோ அங்கதான் ஆன்மாவும் எப்பயுமே இருக்கும். ஆன்மாக்கு கவனம் ஒண்டிதான் தெரியும், சாட்சி பாவம் ஒண்டிதான் தெரியும். அதனால நீ கவனத்தை அந்த ஒண்ணு வைக்கும் பொழுது அந்த ஆன்மா அங்க வந்துடுறது. அப்ப அந்த மூச்சு போய் அங்க போய் நின்னுடுறது. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா இந்த ஆன்மா தூய்மை அடையுது. இப்ப பலவாறான சிந்தனைகள் வேற இல்ல, ஒரே இடத்துல கவனம் வைக்கும்போது பல சிந்தனை ஒடுங்குறது. ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அந்த உச்சந்தலையில ஒரு இடத்துல ஒரு புள்ளியில கவனம் வைக்கிறது, இல்ல பின்னந்தலையில ஒரு இடத்துல. அதுக்குதான் ராக்குடி வைப்பாங்க. அழகா நெத்தியில பொட்டு வைப்பாங்க. நல்லா கேட்டுக்கணும். நெத்தியில பொட்டு வைப்பாங்க, பின்னந்தலையில அந்த காலத்துல ராக்குடி வைப்பாங்க, உச்சியில குடுமி போடுவாங்க. உச்சி குடுமின்னு ஒண்ணு போடுவாங்க மேல. அப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப போடுறோமே, டங்குன்னு நடுவுல எல்லாம் சேர்த்தா அந்த இடத்துல ஒரு கவனம். இந்த 3 இடத்துலயும் கவனம் வைக்கும்போது நீங்க எங்க கவனம் வைக்கிறாயோ அந்த இடத்துக்கு ஆன்மா அழகா, ஆன்மாவும் அங்க வந்து ஒடுங்கும். அப்ப மூச்சும் அங்க வந்து ஒடுங்கும். அப்ப உன்னோட எண்ணங்களும் அங்க வந்து ஒடுங்கும். அப்ப நீ எண்ணமற்று மூச்சு அற்று ஆன்ம சிந்தனையோட இருக்கு. அதுதான் புருஷார்த்தம் அப்படிங்கிறது. அழகா பகவத்கீதையில புருஷார்த்தம் செய்யணும் அப்படிம்பாங்க. புருஷன் அப்படிங்கிற அந்த ஆத்மாவை பாக்குறது, அதையே கவனம் வைக்கிறது. அவ்வளவுதான் சிம்பிள் டெக்னிக். ஒரு முதல்ல ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி அமருங்க, அப்புறம் ஒரு 1/4 மணி நேரமா ஆக்குங்க, அப்புறம் ஒரு 20 நிமிஷமா ஆக்குங்க, அப்புறம் அரை மணி நேரமா ஆக்குங்க. அப்புறம் எத்தனை நேரம் ஆனாலும் இந்த போர் அடிக்கிறது, டிவி பார்க்கலன்னா போர் அடிக்கிறது, மொபைல் பார்க்கலன்னா போர் அடிக்கிறது எல்லாம் இருக்காது. அந்த ஒன்றிலேயே ஒன்றாக, ஒன்றோடு ஒன்றாக, ஒன்றிலேயே இணைந்து, ஒன்றிலேயே உறைந்து, ஒன்றிலேயே கலந்து, ஒன்றோடு ஒன்றாக அப்படியே உறைந்து இருக்க கத்துட்டீங்க அப்படின்னா டைம் போறதே தெரியாது. இந்த டைமே என்ன அப்படிங்கிறது, காலம் கடந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சித்தர்கள் எல்லாம் காலம் கடந்து இருக்காங்கன்னா இந்த ஒன்றோட ஒன்றாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு காலம் அப்படிங்கிறது தெரியல, டைம் தெரியல, இரவு தெரியல, பகல் தெரியல. அவ்வளவுதான். சரி, நமக்குதான் குடும்பத்துல வேலை இருக்கு, அலாரம் வச்சுன்னு உட்கார வேண்டியதான். அலாரம் அடிச்சோன்னு நம்ம திரும்பியும் நம்மள ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வீட்டு வேலைக்கு போக வேண்டி அவ்வளவுதான். இப்ப இந்த கலியுக கடைசியில நம்ம பல 100 வருஷம் அதே மாதிரி இருக்கணும்னு கிடையாது, பல 1000 வருஷம் இருக்கணும், யுகங்கள் இருக்கணும்லாம் கிடையாது. சில மணித்துளிகள், சில நிமிட துளிகள் நீங்க அந்த ஈசத்துளியே சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஈசனோட அருள் கிடைச்சிடும். அந்த முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி எல்லாம் ஈஸியா கிடைக்கும்.
ஒளி உலகமான சத்தியயுகம் இருக்கு இல்லையா, அது சத்தியயுகம்ங்கிறது தூய்மையின் உலகம், அன்பின் உலகம், கருணையின் உலகத்துல உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. சரியா? இணைந்தே யோகம் செய்து இணைந்தே சத்தியுகம் எனப்படும் விஷ்ணுபுரி எனப்படும் கைலாயம் எனப்படும் வைகுந்தம் அமைப்பும் ராமராஜ்யம் அமைப்பும். ஓம் சாந்தி. சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. ஓம் சாந்தி.